மரபு தொடர் அகரவரிசையில இன்னைக்கு நம்ம பார்ட் 6க்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ல இருந்து 5 வரைக்கும் பார்த்தாச்சு. அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 மரபு தொடர்கள் அதற்கான பொருள்கள் எடுத்துக்காட்டோட பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 51ல இருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய சில முக்கியமான மரபு தொடர்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 51 அறிவறிவாக. அறிவறிவாக என்பது விளக்கமாக. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரியும் வகையில சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா அறிவறிவாகன்னு சொல்றோம். அப்ப அறிவறிவாக என்பது ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரியும் வகையில் சொல்வது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆசிரியர் பாடத்தை மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அறிவறிவாக கூறினார். ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பாடத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அறிவறிவாக கூறினார். அதான் வந்து பாத்தீங்கன்னா விளக்கமாக கூறினார் அப்படிங்கிறது இங்க பொருள்படும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அறுதியிடுதல். சோ அறுதியிடுதல் என்பது ஒரு முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் நீண்ட யோசனைக்கு பிறகு தன்னோட முடிவை வந்து தீர்மானித்தார். தன்னோட முடிவை அறுதியிட்டார். அதான் இங்க சொல்ல வராங்க. ரொம்ப நாள் யோசிச்சதுக்கு அப்புறம் தன்னோட முடிவை வந்து அவர் தீர்மானிச்சாரு, அறுதியிட்டார். ஓகேங்களா? அப்ப அறுதியிட்டார் என்பது முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அறுத்து கட்டுதல். சோ அறுத்து கட்டுதல்னா அதுக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா தாலி நீக்கிய பின் மறுதாலி மணத்தல், கட்டி மணத்தல். அதான் வந்து பாத்தீங்கன்னா அறுத்து கட்டுதல். குடும்பத்தாரின் விருப்பப்படி தம்பதிகள் அறுத்து கட்டினார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தாரின் விருப்பப்படி தம்பதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டின தாலியை அறுத்து மறுபடியும் கட்டுறாங்க. இது வந்து ஒரு சம்பிரதாயம் மாதிரி. அதான் அறுத்து கட்டுதல்னு சொல்லுவோம். அடுத்து 54 வந்து பாத்தீங்கன்னா அருப்புச்சுகம். அருப்புச்சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் வழங்குற ஒரு அவங்க வந்து விடோ ஆயிருவாங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் வழங்கும் வகையில ஒரு உதவி செய்யறது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிராம மக்கள் இணைந்து விதவைக்கு அறுப்பு சுகம் அளித்தனர். சோ கிராம மக்கள்லாம் சேர்ந்துட்டு அந்த விடோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது அறுப்பு சுகம் ஏதாவது வந்துட்டு பொருள் கொடுக்கறது. அவங்களாவே முன் வந்து ஒரு பொருளை அளிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அறுப்பு சுகம். விதவைக்கு கொடுக்கக்கூடிய பொருள். அதை வந்து அளித்தார்கள்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 55. 55 அறை கூவுதல். அறை கூவுதல் என்பது போருக்கு அழைத்தல். போருக்கு அழைத்தல், சண்டைக்கு அழைத்தல். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அறை கூவுதல்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோட்டை வாசலில் அறை கூவியவுடன் வீரர்கள் அனைவரும் திரண்டனர். போருக்கு அழைத்தவுடன் வீரர்கள் அனைவரும் திரண்டனர். அதான் பாத்தீங்கன்னா அறை கூவுதல், போருக்கு அழைத்தல். இல்லைன்னா சண்டைக்கு கூப்பிடுதல், அழைத்தல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 56 அரைமுறையிடுதல். அரைமுறையிடுதல் என்பது குறை தெரிவிக்கிறது, புகார் செய்யறது. இதெல்லாமே வந்துட்டு அரைமுறையிடுதல். ஃபார் எக்ஸாம்பிள், அரசு அலுவலகத்தில் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை அரைமுறையிட்டனர். அதாவது மக்கள் தங்களுடைய பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா புகார் செய்தனர். அதான் இதுக்கான எக்ஸாம்பிள். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 57 அற்றுப்போதல். அற்றுப்போதல்னா முழுதும் ஒழிதல், முழுவதுமா ஒழியறது, இடைமுறிதல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமே இல்லாமல் போறது. முழுதும் ஒழிதல், முற்றிலுமே இல்லாமல் போறதுதான் பாத்தீங்கன்னா அற்றுப்போதல். ஃபார் எக்ஸாம்பிள், பல நாட்களாக மழை பெய்ததனால் குளத்தில் நீர் வந்து அற்று போய்விட்டது, தீர்ந்து போய்விட்டது, முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. சோ அதான் இங்க மீனிங். ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா அற்றுப்போதல் என்பது பல நாட்களாக மழை பெய்யாததால் குளத்தில் நீர் வந்துட்டு முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. அதான் வந்து பாத்தீங்கன்னா அற்றுப்போதல் என்பது முழுவதும் ஒழிதல், முற்றிலும் இல்லாமல் போதல். நெக்ஸ்ட் ஒன் 58 ஆக்கங்கூறுதல். ஆக்கமா ஒரு ஆக்கப்படுத்துதல், ஆசி கூறுதல், வாழ்த்துதல். இதெல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கங்கூறுதல்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புதிய பொறுப்பேற்ற நண்பருக்கு அனைவரும் ஆக்கங்கூறினர். புதுசா வந்துட்டு ஜாயின் பண்ற ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புதுசா யாராவது வேலைக்கோ யாருக்காவது ஜாயின் பண்ணானா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம், ஆசி கூறுறோம். ஓகேங்களா? நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட்னு சொல்றோம்ல, அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கங்கூறுதல். நெக்ஸ்ட் ஒன் 59 ஆசார கள்ளன். ஆசார கள்ளன் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கிறவன், பாசாங்கு செய்யறவன். அவனதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசார கள்ளன் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டு நல்லவனா நடிச்சுக்குவாங்க, உள்ள வந்து பாத்தீங்கன்னா பல தவறுகள் செய்யறது. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசார கள்ளன் சொல்லுவான். ஒழுக்கம் உள்ளவன் போல நடிச்சு பாசாங்கு செய்பவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசார கள்ளன். சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில் மிகவும் நேர்மையானவர் போல நடந்தாலும் உள்ளே பல தவறுகள் செய்வதால் அவனை ஊரில் ஆசார கள்ளன் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி போலி வேஷம் போறவன தான் ஆசார கள்ளன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 60 ஆசை வார்த்தை. நம்பிக்கை உண்டாக சொல்லுஞ்சொல், மனதை கவரும் வாக்குறுதி. சோ மனதை கவர்கின்ற வகையில் வாக்குறுதி, ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது அந்த மாதிரிதான். சோ வேலை கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி அவனை ஏமாற்றினர். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசை வார்த்தை. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. சோ ஒன்ஸ் அகைன் இதை ரிவிஷன் பண்ணிடலாம். சோ 51 பாத்தீங்கன்னா அறிவறிவாக. அறிவறிவாக என்பது விளக்கமாக சொல்லுதல், ஒரு விஷயத்த தெளிவா சொல்றது. அடுத்து 52 அறுதியிடுதல். அறுதியிடுதல் என்பது முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். நெக்ஸ்ட் ஒன் அறுத்து கட்டுதல் என்பது தாலி நீக்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அதான் வந்து பாத்தீங்கன்னா அறுத்து கட்டுதல். அறுப்புச்சுகம் என்பது விதவைக்கு கொடுக்கும் பொருள் தான் அறுப்புச்சுகம்.
அடுத்து 55 அறைகூவுதல். அறைகூவுதல் என்பது போருக்கு அழைத்தல். 56 அறைமுறையிடுதல். குறை தெரிவித்தல், புகார் செய்தல். இதான் வந்து பாத்தீங்கன்னா அறைமுறையிடுதல். அற்றுப்போதல் என்பது முழுவதும் மொழிதல், முற்றிலுமே இல்லாமல் போறதுதான் அற்றுப்போதல். ஆக்கங்கூறுதல் என்பது ஆசி கூறுதல், வாழ்த்துதல். அடுத்து 59 ஆசார கள்ளன். ஆசாரன் கள்ளன் என்பது ஒழுக்கமுள்ளவன் போல நடிப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி மனசுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா வஞ்சகத்தை வச்சுட்டு பல தவறுகள் செய்பவன் தான் பாத்தீங்கன்னா ஆசார கள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. 60 ஆசை வார்த்தை. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரை மனதில் கவரும் வகையில ஆசை வார்த்தை கூறி அவரை ஏமாற்றுறதா பாத்தீங்கன்னா ஆசை வார்த்தை. சோ இந்த 60 வந்துட்டு பார்த்தாச்சு. சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 60 மரபு தொடர்கள் பார்த்திருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு. சோ அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். தேங்க்யூ.